தரிசனமாலய தரிசனம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் முகையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை உடனுரை கனகபுரீஸ்வரர் ஆலயம். ஆலயத்தின் வெளிப்புறத்தில் அரசமரம் வேப்பமரம் சேர்ந்த மரத்தின் அடியில் வினை தீர்த்த விநாயகர் மற்றும் ஆதி விநாயகர் மற்றும் கற்பக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீ பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தா, ஸ்ரீ கால பைரவர் ஆலயமும், தம்பதி சமேதராய் அமைந்த நவக்கிரக ஆலயமும், ஸ்ரீ லட்சுமி நாராயணர் சன்னதி, ஸ்ரீ தன்வந்திரி சன்னதி, ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயமும், ஸ்ரீ கற்பக நந்தி ஆகியோர் தெய்வங்களாக காட்சி தருகிறார்கள். இந்த கற்பக நந்தியோட விசேஷம் என்னன்னா, கற்பகனாலே உங்களுக்கு தெரியும், கேட்டதெல்லாம் கொடுக்கறது தான் கற்பக விருட்சம். அது மாதிரி கற்பக நந்தி இங்க இவரோட விசேஷம் என்னன்னா, வஜ்ராசனத்தில் இருக்கார். இவர் நந்தியம்மர் வந்து ஒரு 3500 வருஷம் பழமையானவர். வஜ்ராசனத்தில் இருக்காரு. வாசி யோகம் பிரணாயாமம் பண்ற மாதிரி வாசி யோகத்தில் இருக்காரு. யோக நிலையில் இருக்காரு. யோக நிலையில் இருக்க பார்த்தீங்கன்னா அவருடைய 2 கண்ணு வந்து உள்வாங்கியிருக்கும். 2வது காது மடல் பார்த்தீங்கன்னா, காது மடல் யோகத்தில் இருக்கிறதால காது மடல் இங்கே உள்வாங்கியிருக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான நந்தி வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாத ஒரு நந்தி இங்கே இந்த முகையூர் கிராமத்தில் கனகபுரீஸ்வரத்தில் கற்பக நந்தியாக இருக்காரு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் அந்த காலத்தில் இது வந்து 3500 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நோய் வரக்கூடாது காது அறுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நந்தியோடைய 2 காதுமே வந்துட்டு லேசாக வந்து ஒரு அறுத்தா மாதிரி இருக்கும். அவ்வளோ விசேஷமானது. நந்திக்கிட்ட வந்து ஒரு 11 பிரதோஷம் வந்து தொடர்ந்து நம்ம ஒரு விளக்கு போட்டு நம்மளுடைய மனசார நம்ம சங்கல்பத்தை நம்ம வச்சோம்னா இந்த கல்யாண தடை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம், பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். தல வரலாறு. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் செவிவழி செய்தியாக அறியப்பட்டது. ராமநாதபுரம் நாகப்பட்டினம் பகுதிகளை சுற்றி ஆண்டு வந்த அரசன் கிளிவளவன் பீலிக்கும் மகனாக பிறந்தவர் தொண்டைமான் என்கின்ற இளந்திரையன். அரசன் கிளிவளவன் தொண்டைமான் இளந்திரையனை கடல் கடந்து வாணிபத்திற்கு செல்ல அறிவுறுத்துகிறார். தந்தையின் ஆணைக்கிணங்க இளந்திரையன் அண்டை நாட்டிற்கு வாணிபத்திற்கு சென்று வாணிபத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற தங்கம், வைரம், வைடூரியம் ஆகிய பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது அவருடைய கப்பல் புயல் மழையால் பாதிக்கப்படுகிறது. சிவபக்தன் என்பதனால் இளந்திரையன் அரசன் உயிர் பிழைத்து கரை சேர சிவபெருமானிடம் மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறான். தான் கரை சேரும் இடத்தில் பெரிய சிவாலயம் எழுப்பி அதனையே தன்னுடைய தலைநகரமாக ஆக்கி ஆட்சி புரிகிறேன் என்று சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது கடலிலிருந்து பார்க்கும்போது கடற்கரை பக்கமாக ஒரு ஒளி வட்டம் தெரிகிறது. இளந்திரையன் வீரர்களிடம் அந்த ஒளியை நோக்கி கப்பலை செலுத்தச் சொல்கிறார். கப்பலானது இளந்திரையன் அரசனின் வேண்டுதலின்படி இப்பொழுது இருக்கும் சிவாலயத்தின் எதிர் திசையில் கடற்கரையில் கப்பலானது கரை தட்டி கவிழ்ந்து விடுகிறது. அவர்கள் எடுத்து வந்த செல்வங்கள் எல்லாம் கடலில் கவிழ்ந்து கொட்டி விடுகிறது. இளந்திரையன் அரசன் மற்றும் அவர்களுடன் வந்த வீரர்கள் அனைவரும் உயிர் பிழைத்து கரைக்கு வருகின்றனர். அப்பொழுது அரசன் கப்பல் தரை தட்டி அவர் எடுத்து வந்த வைரம், வைடூரியம், தங்கம் கொட்டி கவிழ்ந்த இடத்தை வீரர்களை விட்டு பார்க்கச் சொல்கிறார். அவர்களால் அவர்கள் கொண்டு வந்த செல்வங்களை எடுக்க முடியவில்லை. பிறகு இளந்திரையன் அரசன் கடற்கரை அருகே ஒளி தெரிந்த இடத்தை நோக்கி சென்றான். அங்கே இளந்திரையனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கு ஏற்கனவே பெரிய சிவாலயம் ஒன்று இருக்கிறது. அங்கிருக்கும் சிவலிங்கத்தில் எம்பெருமான் இளந்திரையன் அரசனுக்கு ஒளி வடிவில் காட்சி கொடுக்கிறார். உயிர் பிழைத்த இளந்திரையன் ஒரு கணமும் யோசிக்காமல் மண்டியிட்டு இறைவனை வணங்கி கண்ணீர் சிந்தி மனம் உருகி வேண்டினான். எம்பெருமானே, இறைவா, நீ எனக்கு உயிர் பிழைக்க வரம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் காட்சியும் கொடுத்தாயே இறைவா, இது எனது மிகப்பெரிய பாக்கியம். நான் என்னவென்று சொல்வேன் இறைவா என்று மனம் உருகினான் இளந்திரையன்.
தொண்டைமான் என்கின்ற இளம் திரையன் எம்பெருமானிடம் தன் வேண்டுதலை நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்து அப்பொழுது மூதூர் என்றும் பின்னர் மருவி முகவூர் என்றும் இப்பொழுது முகையூர் என்றும் அழைக்கப்படும் கிராமத்தில் உள்ள எம்பெருமான் சிவாலயத்தின் அருகிலேயே மிகப்பெரிய அரண்மனை ஒன்றை உருவாக்கி இங்கேயே அரசவை வைத்து காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தெற்கே தென்பெண்ணை ஆற்று வரையிலும் வடக்கே ஆந்திராவின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரையிலும் உள்ளடக்கி தொண்டை மண்டலம் தொண்டை நாடு என்கின்ற பெயரில் ஆட்சி புரிகிறான் இளம் திரையன் அரசன். தொண்டைமான் என்கின்ற இளம் திரையன் அரசன் உயிர் பிழைக்க கருணை உள்ளத்தோடு எம்பெருமானாகிய சிவபெருமான் கருணை புரிந்ததால் கருணை ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் இறைவனின் திருநாமம் மருவி கருணாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு இளம் திரையன் அரசன் அரசவைகளிலும் மக்களிடத்திலும் நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்தான் என்று செவிவழி செய்திகளாக கிடைக்கப் பெறுகின்றன. இளம் திரையன் அவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு இப்பகுதியானது கடற்கோளால் அழிந்து விடுகிறது. இந்த சிவாலயமும் முற்றிலும் அழிந்து விடுகிறது. அதன் பிறகு பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதியானது காடுகள் நிறைந்த இடமாக மாறியதாலும் இப்பகுதி முட்புதர்களோடு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு இங்கு வசிக்கும் மக்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக இவ்விடத்திற்கு வந்துள்ளனர். அவ்விடத்தில் இருக்கும் புற்றை சுற்றி பசுமாடு ஒன்று மட்டும் மேய்ச்சலுக்கு செல்லும் போது தானாக பால் சுரப்பதை கண்டதாகவும் அங்கு மக்கள் சென்று பார்க்கையில் அவ்விடத்தில் மிகப்பெரிய நாகப்பாம்பு ஒன்று சிவலிங்கத்தை சுற்றி பூஜை செய்து கொண்டிருப்பதை அறிந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களை அழைத்துச் சென்று பார்க்கும் பொழுது அந்த நாகம் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் அதன் பிறகு அவ்விடத்தை தூய்மையாக்கி வெட்ட வெளியில் சாய்ந்து பாதி புதைந்த நிலையிலிருந்த எம்பெருமானை மக்கள் வழிபடத் தொடங்கினர். இரவு நேரங்களில் கடற்கரையிலிருந்து வரும் அலை ஓசை கோவிலின் கருவறையில் பட்டு ஓம் என்ற பிரணவ மந்திரமாக திரும்ப கேட்கிறது.
இத்திருத்தலத்தில் பார்த்த தேவ பிரசன்னத்தின் படியும் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளின் படியும் வரலாற்று சுவடுகளின் படியும் ராமாயண காலத்தில் நீலகண்டேஸ்வரராகவும் மகாபாரத காலத்தில் ஸ்வர்ணபுரீஸ்வரராகவும் இளந்திரையன் ஆட்சி காலத்தில் கருணை ஈஸ்வரர் என்றும் கருணால் ஈஸ்வரர் என்றும் இப்பொழுது எம்பெருமான் கனகபுரீஸ்வரர் என்றும் தாயார் ஸ்வர்ணாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இங்கு காக்கபுஜண்டர் நெடுங்காலமாக தவம் இருந்து வழிபட்டார் என்றும் சிலரின் செவிவழி செய்தியின்படி ஆதிசங்கரர் வந்து இங்கு பூஜை செய்ததாகவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். பட்டினத்தார் அவர்கள் செல்வ வாழ்க்கையை துறந்து ஆண்டியாக ஒவ்வொரு கோயிலாக செல்லும் போது இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனை தரிசிக்கும் போது எம்பெருமானை பொன்னம்பலத்தானே என்று அழைத்து மகிழ்ந்திருக்கிறார். அரசன் இளந்திரையன் தொண்டைமானுக்கு சிவபெருமான் எப்படி கருணை உள்ளத்தோடு உயிர் பிழைக்க கருணை புரிந்தாரோ அதை போலவே சிவபெருமான் மக்களின் அனைத்து குறைகளையும் நீக்கி அரச வாழ்க்கை போல் செல்வ வளத்தோடு வாழ வைப்பார் என்பது இங்கு வந்து செல்லும் மக்களின் கூற்று. எனவே இங்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு பக்தரின் வேண்டுதலையும் நிறைவேற்றும் அரசனாக கனகபுரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். கர்ம வினை நீங்குவதற்கும் இழந்த ஆட்சியை திரும்பப் பெறுவதற்கும் மற்றும் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அரசு பதவிகள், நிலம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை, தீராத நோய் மற்றும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, கல்வி மற்றும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே இடத்தில் தீர்வு கிடைக்கும் திருத்தலம் இத்திருத்தலமே.
மகாவிஷ்ணு பிரம்மா முதல் அனைத்து தேவர்களும் சித்தர்களும் வழிபட்ட ஒரே திருத்தலம் இத்திருத்தலமே. இத்திருத்தலத்தில் இன்றும் பல சித்தர்கள் வழிபட்டு செல்வதாக இங்கு வந்து செல்லும் ஞானிகளும் சித்தர்களும் சிவாச்சாரியார்களும் சிவ பக்தர்களும் கூறுகின்றனர். கர்ம வினைகளை தீர்த்தலும் செல்வ வளத்துடன் சுகபோக வாழ்க்கை வாழவும் தீராத நோய்களை தீர்த்திடும் தலமாகவும் இவ்வுலகில் வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத மகிமை இத்திருத்தலத்துக்கு உண்டு. இன்று உலகில் எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது பணம் ஒன்றே. இங்கு வந்து எம்பெருமானைக் கண்டாலே, அவன் தாழ் வணங்கினாலே, அவன் அருளாலே பண கஷ்டம் நீங்கி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எல்லாம் சிவமயம். ஆலய தரிசனம் காண்போம். முகையூர் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை உடனுரை கனகபுரீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.